ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். வாழ்க்கையில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் ஒருவருக்கு தொடக்கமே வெற்றியாக அமைவதில்லை. சாதனையாளர்கள் கூட முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று விடுவதில்லை. தான் இழந்த நாட்டை மீட்க போராடிய ராபர்ட் ப்ரூஸ், இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்த வாஸ்கோட காமா, எவரெஸ்ட் சிகரம் தொட்ட எட்மண்ட் ஹில்லாரி, அமெரிக்க அதிபராகி அடிமைத்தனத்தை தகர்த்த ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற பலரும் பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னரே தங்களது வெற்றி இலக்கை அடைந்தனர். விடாப்பிடியாக முயன்றால் நினைத்ததை சாதிக்கலாம் என்பதற்கு வலுவான இந்தியாவை உருவாக்க உதவிய தொழில் மேதை ரத்தன் டாடாவின் வாழ்வில் நடந்த ஒரு நெகிழ்வான சம்பவம். அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நாள் ரத்தன் டாடாவின் அலுவலகத்துல டாடா எதேச்சியாக அங்க இருக்க கேமராவுல ஒரு நபரை பார்க்கிறாரு. உதவியாளரை கூப்பிட்டு, யார் இந்த பையன், எதுக்காக உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த உதவியாளர் சொல்றாரு, உங்களோட அப்பாயின்மெண்ட் கேட்டு தினமும் 1 மாசமா வந்துட்டு இருக்காரு இந்த பையன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலையில 9 மணிலிருந்து 9:15 வரையும் அந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி ரத்தன் டாடா அந்த உதவியாளர் கிட்ட சொல்றாரு. டாட்டாவுக்கு ஒவ்வொரு நேரமுமே ஒவ்வொரு நிமிஷமுமே பணம் தான். நேரத்தை வீணடிக்க மாட்டாரு. அந்த இளைஞனுக்கு அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் தெரிவிக்கப்படுது. கொடுத்தது 1/4 மணி நேரம், அதை சரியா பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனுக்கு பக்கத்துல இருக்கவங்க அறிவுரை சொல்றாங்க. இதுவே எனக்கு அதிகமான நேரம் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான். அதை கேட்டு அங்க இருக்கவங்க ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. குறிப்பிட்ட அந்த நாளும் வந்துடுச்சு. காலையில 8:30 மணிக்கு அந்த இளைஞன் அங்க ரத்தன் டாட்டாவோட ஆபீஸ்ல இருக்கான். 9 மணிக்கு உள்ள அனுமதிக்கப்படுறான். இளைஞன் ரத்தன் டாட்டாவை மீட் பண்றான். குட் அண்ட் கிரேட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரத்தன் டாட்டா, மார்னிங், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க, உடனே சொல்லு, எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த இளைஞன், ஒரு பிசினஸ் விஷயமா உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாரு. என்ன பிசினஸ் அப்படின்னு டாட்டா கேக்குறாரு. நீங்க உப்பு விற்க வேண்டும் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்ல, உடனே ரொம்ப ஆச்சரியத்தோட ரத்தன் டாட்டா, தம்பி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எவ்வளவு பெரிய பெரிய தொழில்களை நான் செஞ்சிட்டு இருக்கேன், என்ன பார்த்து நீ உப்பு விற்க சொல்ற, அந்த அளவுக்கு உப்பு என்ன பெரிய பொருளா அப்படின்னு மறுபடியும் ஆச்சரியத்தோட கேக்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றாரு, சார், உப்பு ரொம்ப சின்ன பொருள் தான், ஆனா தினமும் பயன்படக்கூடியது. அது இல்லாம நீங்களோ நானோ உண்ணவே முடியாது. தினமும் பயன்படக்கூடியது அப்படிங்கறதுனால அடிக்கடி வாங்கப்படக்கூடியதும் கூட. நமக்கு இவ்வளவுக்கு உப்பு கிடைக்குது, நாம இவ்வளவுக்கு விற்கலாம். உங்க டாடா பிராண்ட் என்றால் மக்கள் நம்பிக்கையோடு வாங்குவார்கள். அதனால் தான் வேற எங்கும் போகாம நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் பேசுறாரு. ரத்தன் டாட்டா 2 நிமிஷம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இளைஞன் கிட்ட, சரி, வெளியே போ, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கோ, நாளை மறுநாள் முதல் நம் உப்பு வெளியில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த டீலை முடிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் எப்படி 1/4 மணி நேரத்தில் முடிந்தது பாருங்கள். 2 நிமிட நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை, அதன் லாபத்தை டாட்டாவால் யூகிக்க முடிந்திருக்கிறது. அதுதான் வெற்றியின் ரகசியம். எந்த ஒரு முடிவையும் உடனே காலம் தாழ்த்தாமல் எடுப்பது அவரின் வெற்றி ரகசியம். ஒருவேளை அந்த இளைஞனின் வார்த்தையை நிராகரித்திருந்தால் அவன் வேறு நிறுவனத்தை நாடியிருப்பான். வாய்ப்பு ஒரு முறை நம்மை தேடி வரும். அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் தான் நம் வெற்றியே அடங்கியிருக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.